நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம மாடித்தோட்டம் எப்படிலாம் அமைக்கிறது அப்படின்ற வீடியோ நான் நிறைய கொடுத்துருக்கேன். நம்ம மாடித்தோட்டத்துக்கு முழுக்க மழைநீர் சேமித்து அதான் பயன்படுத்தியிருந்தேன். கிட்டத்தட்ட வருஷத்தில் ஒரு 9லேருந்து 10 மாதம் வரைக்குமே நமக்கு பயன்படுது. இப்போ மழைநீரில் நம்ம தோட்டம் அமைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தோட்டம் ரொம்ப செழிப்பாக வளருது. நிறைய நண்பர்கள் இந்த மழைநீரை மாடித்தோட்டத்தில் எப்படி சேமிக்கிறீங்க, அப்படி சேமிக்கும் போது மழைநீர் சேமிக்கிறப்போ இந்த மழைநீரோட சேர்ந்து மண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடாதா, தொட்டியில் வந்து போய் சேர்ந்துடாதா, அது மட்டும் இல்லாமல் நம்ம தொட்டியில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து மழை பெய்யும் போது வீணாக போயிடுமா அப்படின்ற சில சந்தேகங்கள்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாடி தோட்டத்தை பற்றி வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மழைநீர் சேமிப்பு தொட்டி பற்றி ஒரே ஒரு தடவை வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் அந்த சந்தேகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடனே பதில் கொடுக்க முடியல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மழைநீர் தொட்டியில் ஏற்கனவே தண்ணி ஃபுல்லாக இருந்தது. இப்போ தான் வந்து நம்ம தொட்டியில் தண்ணி காலியாக இருக்குது. அந்த தொட்டியை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வடிவமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைக்காக ஒரு சம்பு கட்டியிருந்தேன். அந்த சம்பை தான் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் சேமிப்பு தொட்டியாக மாற்றிருக்கேன். ஸோ இது மாதிரி மழைநீர் சேமிப்பு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மழைநீரில் நிறைய நைட்ரஜன் சத்துக்கள் இருக்கிறதால இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நம்ம செடிகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்கில் இருக்க தண்ணி கொஞ்சம் காலியாக இருக்குது. இப்போ வந்து அந்த டேங்க் எப்படி நான் வந்து வடிவமைச்சிருக்கேன், அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கேன், அந்த தொட்டிக்கு வந்து மண் அதிகமாக போகாமல் இருக்குது எப்படி பண்ணியிருக்கேன், எவ்வளோ தண்ணி சேகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன தகவலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம தொட்டி காலியாக இருக்குது. அந்த தொட்டியில் எவ்வளோ மண் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நிறைய நண்பர்கள் மாடி தோட்டத்துலேருந்து மண்ணும் சேர்ந்து போகும்னு கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதமாக நம்ம தொட்டியில் தண்ணி இருந்தது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காலியாக இருக்குது. கிட்டத்தட்ட மார்ச் மிடில் காலியாக இருக்குது. இப்போது இந்த மார்ச் மிடில் தண்ணி காலியானதுக்கப்புறம் இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதத்துக்கும் இந்த தொட்டி எப்படியும் காலியாக தான் இருக்க போகுது. அதனால் இந்த தொட்டியை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் புதுசாக தண்ணியை விட்டு இதை ஒரு நீச்சல் குளமாகவும் ஒரு குட்டி நீர்வீழ்ச்சியாகவும் செய்ய போகிறேன். எதுக்காகனா நம்ம வெயில் காலத்தில் மாடியில் களைப்பாக வேலை செஞ்சுட்ருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொட்டி வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதால தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இதில் வந்து குளிக்கலாம். கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கெட் சேர் தான் இருந்தது. இந்த 2 பக்கெட் சேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறம் வச்சு அள்ளி வெளியே எடுத்துட்டேன். இந்த தொட்டியோட தரையை டேப்பராக வடிவமைச்சிருக்கேன். டேப்பராக வடிவமைச்சு இந்த மோட்டார் வைக்கிறதுக்கு ஒரு கார்னரில் ஒரு அடிக்கு ஒரு அடி குழி வெட்டி வச்சுருக்கேன். அந்த குழியும் அழகாக தண்ணி லீக் ஆகாத மாதிரி கரெக்டாக கலவை போட்டு பூசி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 HP சப்மர்சிபிள் பம்ப் வச்சுருக்கேன். இந்த சப்மர்சிபிள் பம்ப் வச்சு தான் நம்ம மாடி தோட்டத்துக்கு தண்ணி இங்கேருந்து நம்ம பம்ப் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேர்லாம் எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணணும். இதை க்ளீன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷ் பண்ணுற ஹை ப்ரெஷர் ஜெட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 பார் ப்ரெஷரில் தண்ணியை வந்து வேகமாக பீச்சு அடிக்கும். அதனால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த எவ்வளோ பெரிய டேங்கை நம்ம ஒரு 10 to 20 நிமிஷத்துக்குள்ளாரே க்ளீன் பண்ண முடியும். முதல்ல வந்து இந்த மோட்டாரை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜெட் வச்சு அடிக்கும்போது எனக்கு மிஸ்ட் நிறைய வரும். அதனால் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறேன். மாஸ்க் போட்டு ஜெட் வச்சு நான் அடிக்க போகிறேன். இந்த ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேட்டர்ன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் அகலமாக வைக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகும். பேட்டர்ன் குறுகலாக வைக்கும்போது ப்ரெஷர் அதிகமாகவும் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மோட்டரை க்ளீன் பண்ணாச்சு. அடுத்து அந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணுற பாருங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாகுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கையில் க்ளீன் பண்ணணும்னா ரொம்ப நேரமாகும், நிறைய தண்ணி செலவாகும். ஆனால் இந்த மாதிரி ஜெட்டு வச்சு அடிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜெட்டு ஆன்லைனில் கிடைக்குது, வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாடகை கூட நிறைய இடத்துல கிடைக்குது. நம்ம வாங்கி வாடகை கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு நாள் மட்டும் தான் தேவைப்படும், வாடகை கூட பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சீலிங் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வால்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன். சைடு வால் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் க்ளீன் பண்ணணும். அப்படி மொத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் வந்து அள்ள வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி சேர்லாம் அள்ளி எடுத்தாச்சு. இது வந்து ஜஸ்ட்டு இந்த சின்ன சின்ன பாசி பிடிச்ச மாதிரி இருக்கும், அது மட்டும் தான் அதில் இருக்கும். அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வாஷ் பண்ணி முடிஞ்ச உடனே எல்லாமே நம்ம அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த மோட்டாரோட அந்த டவுனான ஒரு ஏரியா இருக்குது பார்த்திங்கன்னா மோட்டாரை வைக்கிறதுக்கு, அந்த குழிக்கு தண்ணி போயிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டாரை ஆன் பண்ணி அந்த பைப்பு நம்ம மேலே மாடி தோட்டத்துக்கு போகிற பைப்பில் ஒரு பைபாஸ் வால் வச்சுருக்கேன். அந்த வால் வழியாக பைப்பை தண்ணியை வெளியே எடுத்து விட்டு இந்த தண்ணியெல்லாம் வெளியே இறச்சிடலாம். இறச்சிட்டு எந்த அளவுக்கு இந்த டேங்கை சுத்தம் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு 1/2 மணி நேரத்தில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த 1/2 மணி நேரத்தில் இந்த டேங்கை சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் அந்த மோட்டார் ஆன் பண்ணுறேன். தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கலந்தாச்சு. இப்போ மோட்டார் ஆன் பண்ணி அந்த சகதியாக இருக்கக்கூடிய மண்ணையும் வெளியே எடுக்க போகிறேன். இந்த ஹை ப்ரெஷர் ஜெட்டு எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து நம்ம டேங்க் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம மாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். ஏற்கனவே அவரோட மாடி தோட்டத்துலையும் பயன்படுத்தி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மொத்த டேங்கையும் ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளார க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பம்ப் வழியாக தண்ணியை மொத்தமாக வெளியேற்றிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம இதை ஒரு நீச்சல் குளமாக மாற்றிடலாம். இது வந்து நம்ம இந்த தொட்டியில் இறங்கி ஏறுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு GI பைப்பு பயன்படுத்தி வெல்டிங் பண்ணி செஞ்ச ஒரு ஏணி. ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் GI பைப் பயன்படுத்தி ஒரு ஷேட் நெட் போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். GI பைப் துருப்பிடிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த
ஜிஐ பைப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அந்த டேங்க்குள்ளே தான் கிடக்குது, எடுக்கிறதே கிடையாது வெளியே. எந்த அளவுக்கு துருப்பிடிக்காமல் இருக்குன்னு பாருங்கள். மேலே பாசி மட்டும் தான் படிஞ்சிருக்கு, துரு எதுவுமே பிடிக்கல. ஜிஐ பைப்பு நல்ல தரமான ஜிஐ பைப்பை வாங்கி போட்டோம்னா துரு பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். மொத்தமாக ஃப்ளோர்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேரெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏற்கனவே மோட்டாரை வச்சுருக்கோம்ல அந்த குழி தள்ளி விட்டலாம். அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ஆழத்தில் குழி இருக்கிறதால அது ஈஸியாக வந்து அந்த குழியிலேருந்து மொத்தமாக அப்படியே பம்ப் பண்ணி உறிஞ்சி எடுத்துரும் மோட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சேர் எல்லாமே போயாச்சு. இப்போ இருந்தாலும் ஃபைனலாக ஒரு தடவை இருக்க குட்டி குட்டி டஸ்ட்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணி அந்த குழியில் தள்ளி மோட்டார் ஆன் பண்ணி தண்ணிலாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு, தண்ணி பூரா உறிஞ்சாச்சு. இருந்தாலும் அந்த குழியில் இருக்க தண்ணியை உறிஞ்ச முடியாது அந்த மோட்டாரால். அந்த மோட்டாரோடைய ஃபுட்பால் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும், அந்த சைடு ஃபுட்பால் வரைக்கும் தான் வந்து தண்ணி உறிஞ்சோம், அதுக்கு மேலே தண்ணி உறிஞ்ச முடியாது. அதனால் இந்த தண்ணி மட்டும் மேனுவலாக எடுத்து தான் ஆகணும். என்னதான் நம்ம டெக்னாலஜியான இது எல்லாமே பயன்படுத்தினாலும் கடைசியில் நமக்கு பயன்படுத்த போகிறது கொட்டாங்குச்சி தான். இந்த கொட்டாங்குச்சி தான் கடைசியில் கை கொடுக்குது. இந்த சின்ன குழியில் இருக்கக்கூடிய தண்ணியை கொட்டாங்குச்சி வச்சு மொத்தமாக அள்ளி வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ வந்து நம்ம இந்த தொட்டியை ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாற்றுறதுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சது. கிட்டத்தட்ட இதில் புது தண்ணியை விட்டு நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தொட்டி ரொம்ப சுத்தமாயாச்சு. இந்த பம்பை எடுத்து அந்த பம்புக்கு வைக்க வேண்டிய குழியில் வச்சிடலாம். குழியில் வச்சுட்டு நம்ம இந்த மோட்டார் ஆன் பண்ணி புது தண்ணி வர வச்சு நம்ம அதை வந்து ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாற்றலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நம்ம வந்து ஊரில் பம்ப் செட்டில் குளிக்கிற மாதிரி குளிக்கலாம். நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வரும். குறைவான தண்ணி இருக்கும்போது இந்த பம்பை ஆன் பண்ணி உள்ளாரே வால் வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம நார்மலாக டைரெக்டாக வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணி இருந்தால் கூட போதும், அதிலே வந்து பம்ப் செட்டில் குளிக்கிற மாதிரி ரொம்ப நேரத்துக்கு குளிச்சுட்டு இருக்கலாம். இல்லை தண்ணியை ஃபில் பண்ணோம்னா நம்ம ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த சம்பில் ஒரு 3லேருந்து 4 அடி உயரத்துக்கு தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இந்த தண்ணி என்ன ஆகுனா இங்கேருந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு போகும். எப்படியும் போர்வெல்லிருந்து தண்ணி மோட்டார் மூலமாக மாடி தோட்டத்துக்கு தான் போகுது. அதை வந்து இந்த சம்பில் இறக்கி இந்த சம்பில் இருந்து நம்ம ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம செடிக்கு மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி தண்ணி ஃபில் பண்ணால் போதும். ஒரு வாரத்துக்கு நம்ம அந்த தண்ணியை வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த தண்ணியை எந்த விதத்துலையும் நம்ம வேஸ்ட் பண்ணுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே தோட்டத்தை தான் பயன்படுத்த போகிறோம். நகர்ப்புறங்களில் ஸ்விம்மிங் ஃபூலில் நம்ம போய் குளிக்கணும்னா மணிக்கு இவ்வளோன்னு பணம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாமே குளோரின் கலந்த தண்ணி தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் நல்ல தண்ணியில் நம்ம சம்பிலே ஒரு சின்ன ஒரு நீச்சல் குளத்தை உருவாக்கி அதில் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர்களோட குழந்தைங்களாம் சேர்த்து சண்டே வந்து ஜாலியாக குளித்து விளையாடிட்டு இருப்போம். இதில் நீச்சல் குளம் மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் இதை உள்ளே இருக்க பம்ப் ஆன் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து தண்ணி கொட்டும், ஒரு சின்ன அருவி மாதிரியும் இதை பயன்படுத்திக்கலாம். இப்படி 9 மாதமாக மழைநீர் சேமிப்பு தொட்டியாக இருந்த இந்த தொட்டியை இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வெயில் காலத்துக்கு ஒரு நீச்சல் குளமாகவும் ஒரு குட்டி நீர்வீழ்ச்சியாகவும் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய அளவில் எதுவும் செலவில்லை. ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அந்த தொட்டியை க்ளீன் பண்ணுறதுக்கான நேரம் தான். மற்றபடி மோட்டார் ஏற்கனவே மாடி தோட்டத்துக்கு தேவையான மோட்டார் உள்ளார ஆல்ரெடி இருக்குது. லைட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குன்றதால ஒரு லைட் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் லைட்டு, இந்த ஸ்விம்மிங் ஃபூலுக்குன்னே தனியாக ஸ்பெஷலாக கிடைக்குது, அந்த மாதிரி லைட்டு வாங்கி போட்டிருக்கேன். அப்புறம் என்னங்க, மாடி தோட்டத்தில் வெயில் நேரத்தில் ரொம்ப களைப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த களைப்பு தீர்றதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் நீந்திட்டு போகலாம். இருக்கிறதுலே பெஸ்ட்டு எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னால் நீச்சல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் வாய்ப்பு கிடைச்சா கூட நீந்தலாம். இருந்தாலும் நம்ம வேலைக்கு போகிறதில்ல, தினமும் நம்ம நீச்சல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. முடிஞ்சால் சண்டேயில் நம்ம நீச்சல் அடிப்போம். கிராமத்தில் படிக்கிற காலத்தில் வெயில் காலத்தில் தொடர்ந்து சம்மர் ஹாலிடே வரும்போது கிணத்துலேயே தான் கிடப்போம். இப்போ கிராமத்தில் போனாலும் கிணறு கிடையாது, எல்லாமே போர்வெல் ஆயிடுச்சு. சரி பம்ப் செட்டில் குளிக்கலான்னு பார்த்தா பம்ப் செட்லேயும் தண்ணி வந்து குதிக்கிற மாதிரி இப்போ எங்கேயுமே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் போட்டு எல்லாமே டைரக்ட் பைப் லைனில் கொடுத்துட்டாங்க. அடுத்த தலைமுறைக்கு கிணறுன்னு ஒன்று இருந்தே தெரியாமல் போயிடும்னு நினைக்கிறேன். எப்படியோ இருந்த ஒரு சின்ன மழைநீர் சேமிப்பு தொட்டியை இந்த வெயில் காலத்துக்கு நீச்சல் குளமாக மாற்றி அதில் நானும் என் குழந்தைகளும் நண்பர்களோட குழந்தைகளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். வெயில் காலத்தில் அவனுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, நீ என்னடா ஸ்விம்மிங் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி யாரும் திட்ட வேண்டாம். நான் வந்து செடிக்கு விடுற தண்ணியை தான் ஸ்விம்மிங் ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு விடுறேன். என்னோடய மாடி தோட்டத்துக்கு தேவையான அளவு மழைக்காலங்களில் மழை நீரை சேமித்து வச்சு பயன்படுத்துகிறேன். மழை இல்லாத நேரங்களில் மட்டும்தான் போர்வெல் தண்ணியை பயன்படுத்துகிறேன்.
என்னோடய வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எதுவுமே வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. என்னுடைய வாட்டர் டேங்கில் கூட ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஸ்டாப் வந்து மேனுவலாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் முதல் வீடியோவாகவே இருக்கும். இது வரைக்கும் 10 வருஷமாக என்னோடய மோட்டார்லேருந்து தண்ணி ஃபுல்லாகி டேங்க்லேருந்து கீழே கொட்டினதே கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் மழைநீரை சேமித்து மாடித்தோட்டம் அமைச்சு பராமரிச்சிட்ருக்கேன். அந்த மழைநீர் இல்லாத காலங்களில் போர்வெல் வாட்டரை பயன்படுத்தி தோட்டத்தை பராமரிச்சிட்ருக்கேன். இந்த மழை தண்ணியை நான் எப்படி சேமிக்கிறேன், என்னோடய வீட்டில் எவ்வளோ தண்ணி சேமிக்க முடியும், பொதுவாக ஒவ்வொரு ஊர்லேயும் பெய்யக்கூடிய மழையை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரூஃப் வச்சு எவ்வளோ தண்ணி சேமிக்க முடியும் அப்படிங்கிற கணக்கையும் நான் பின்னாடி சொல்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் மழைநீர் சேமிக்க ட்ரை பண்ணுங்கள். மாடி தோட்டத்துலேருந்து மழைநீர் சேமித்தா அதுலேருந்து மண் வந்து சேருமா, அந்த மண்ணெல்லாம் என்ன ஆகும், நிறைய நண்பர்கள் கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதில் கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய நண்பருடைய குழந்தைகள் இந்த ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக விளையாடின சில காட்சிகளை இதோட இணைக்கிறேன், வேணும்னா பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மழைநீர் சேமிப்பு பற்றி எவ்வளோ தண்ணி சேமிக்கலாம் அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். முடிஞ்சால் நீங்களும் மழைநீர் சேமிக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி மழை தண்ணி சேமிக்கிறோம் தான் மேலே வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ரூமு. இந்த ஸ்டெப்பு ரூமுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோர்லேருந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகி அந்த பைப்புலேயே வரும். அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் சீட் இருக்குது. சிமெண்ட் சீட் வழியாக வர தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி இங்கே ஒரு டக்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த டக்ட் மூலம் வர தண்ணி இந்த பைப்பில் இறங்கும். அந்த பைப் மூலமாக கீழே இறங்கி ஃப்ளோரில் வந்துடும். ஸோ ஃப்ளோரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரில் விடுற தண்ணி எல்லாமே கலெக்ட் ஆகி நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சம்புக்கு போய் சேரும். அப்படி போய் சேர்றதுக்கு இந்த மண்ணெல்லாம் நம்ம தொட்டிலேருந்து விழுந்துடக்கூடாதுன்றக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மண் மேக்ஸிமம் இந்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வச்சுருப்பேன். சுத்தமாக வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டஸ்ட்டும் தொட்டியில் போய் சேராது. அதையும் மீறி ஒரு சில டஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டஸ்ட் வந்தாலும் அதில் நம்ம பைப்பில் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த பைப்போட அவுட்லெட்டில் ஒரு வலை வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வலை இருக்குது. அந்த வலையை வந்து இப்போ வந்து சம்மர்னால அதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். மழை காலங்களில் இந்த வலையை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அப்போ என்ன ஆகுனா, இங்கேருந்து போகிற சின்ன சின்ன இலைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த வலையில் வந்து மாட்டி நின்றோம். அப்படியே கீழே வந்து தொட்டிக்கு வந்து எந்த ஒரு இலையும் போகாது. மண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மாடி தோட்டத்தில் தரையில் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். அதுவும் குறிப்பாக மழைக்காலங்களில் சுத்தமாக மண் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் பெரிய அளவு தண்ணி போகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடியிலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரைன் அவுட் ஆகிறதுக்கு ஒரு 5 ட்ரைன் பைப் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சைடு வால் ஃபுல்லாகவே இருக்கும். சைடு வாலில் இந்த சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவுட்லெட் வச்சுருப்பேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடியில் வந்து 1-2 அவுட்லெட் வச்சுருப்பேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 அவுட்லெட் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அவுட்லெட்டில் தண்ணி கீழே இறங்கி சம்புக்கு போகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வால்வ்லாம் வச்சுருக்கேன். இதுதான் நான் கீழே போர்த்திருக்கக்கூடிய அந்த வால்வு ப்ளஸ் மேலேருந்து வரக்கூடிய அந்த 5 பைப்பும் சேர்த்து இந்த 2 பைப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பைப் எதுக்குன்னா, அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பைப் மட்டும் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற இடம். அதனால் துணி துவைக்கிற தண்ணி இதில் மிக்சர் விடாதுக்காக தனியாக ஒரு பைப் போட்டு அதை கீழே கிரவுண்டில் இருக்க செடிக்கு கொடுத்துருக்கேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பைப் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 4 அவுட்லெட்டையும் சேர்த்து ஒன்றா கலந்து இந்த இடத்துல வந்து கொண்டாந்து கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 3 விதமான வால் வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய வால் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்டில் பூமிக்குள்ளே போகிறதுக்கான அமைப்பு. இந்த மாதிரி வால் வச்சுருக்கிறதால முதல் நாள் மழை பெய்யும்போது முதல் நாள் மழையில் சில தூசிகள் கலந்து வந்தாலும் அந்த தண்ணியை நம்ம டேங்க்கு அனுப்பாமல் நேரடியாக பூமிக்கு அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த தண்ணிலாம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டேங்கில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒருவேளை டேங்கில் தண்ணி ஃபுல்லாகிருச்சு, இனிமேல் வந்து டேங்க்கு தண்ணி தேவையில்லை அப்படின்னாலும் இந்த நடுவில் இருக்கக்கூடிய வாலில் திருப்பி தண்ணியை நம்ம பூமிக்குள்ளார விட்டுடலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வால் பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கு திருப்பி விடுற அமைப்பு. இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக கீழே திருப்பி விட்டுலாம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வால்வு பார்த்திங்கன்னா பின்னாடி தோட்டத்துக்கு செடி மரம்லாம் வச்சுருக்கேன், அதுக்கு போகிறதுக்கான ஒரு வால்வு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வால்வை பயன்படுத்தி எந்த பக்கம் வேணுமோ நம்ம தண்ணியை திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு மாடியிலேருந்து நம்ம எவ்வளோ தண்ணி சேமிக்க முடியும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு உங்கள் ஏரியாவோட பேரை டைப் பண்ணி ஆவரேஜ் ரெயின்ஃபால் உங்கள் ஊர் பேர் போட்டிங்கன்னா உங்கள் ஊரில் எந்த அளவுக்கு இந்த வருஷம் ஆவரேஜ் மழை பெஞ்சது அப்படின்றது ஒரு மெசேஜ் வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் இந்த 2020 எந்த அளவுக்கு மழை பெஞ்சது அப்படின்றது நமக்கு கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும். இந்த வருஷம் 2020 ஸ்ரீபெரும்புதூரில் 967 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஆவரேஜாக 967 மில்லிமீட்டரை நம்ம இன்ச்சஸில் மாற்றோம்னா 38.071 இன்ச் வருது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேல்குலேட்டரில் கொண்டு போயிட்டு எத்தனை லிட்டர் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட்டர் இருக்குது. அந்த கால்குலேட்டரில் போயிட்டு உங்கள் மாடியோட ரூஃபோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவோ அது டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது நம்ம எம்எம்ஐ வந்து இன்ச்சாக மாற்றணும் இல்லைங்களா, அதை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எத்தனை லிட்டர் அப்படிங்கிற ரிசல்ட்டு உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட நம்ம ஊரில் 89,615 லிட்டர் தண்ணியை நம்ம சேவ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. என்னோட டேங்க் கெப்பாசிட்டி 17,000 லிட்டர் தான். அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் மழை அதிகமாக பெய்கிற நேரங்களில் தண்ணி அதிகமானதை கொஞ்சம் தரையிலையும் விட்டுருக்கேன். 1000 சதுரடி உள்ள மாடியில் இந்த அளவுக்கு தண்ணியை சேமிக்க முடியும்னா, ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்தால் எந்த அளவுக்கு தண்ணியை சேமித்து பயன்படுத்த முடியும்னு கணக்கு போட்டு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் மழை தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சேமிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.